ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 11ஆம் வகுப்பு பொது தமிழில் இருக்கிற எக்ஸாமில் கேட்குற முக்கியமான டாபிக்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாம் திணை எனப்படுவது பனியும் பனி சார்ந்த நிலமும். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்றவர் யார்? பெற்ற நூல் எது? 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்றவர் முத்துலிங்கம். பெற்ற நூல் வம்சவிருத்தி. கனடாவில் ஈழத்தமிழரை நினைவுபடுத்தும் வீதி வன்னி வீதி. ராபின்சன் ரூசோ என்னும் நூலை எழுதியவர் டேனியல் டிஃபோ. ஜி.யு. போப் பிறந்த நாடு கனடா. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூலை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்பதை குறிப்பிடும் நூல் ஃபாரன்ஹீட் 451. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி. இது தோராயமான கணக்கு தான். கனடாவில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 3 லட்சம். இதுவும் தோராயமான கணக்கு. சூரியன் மறையாத தமிழ் புலம் பிரித்தானியா அரசு. தமிழர் பாரம்பரிய நாள் ஜனவரி 14. ஜனவரி 14 தமிழர் பாரம்பரிய நாளாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. உலகின் 2வது பெரிய தேசம் கனடா. கொங்குவில் கிராமத்தில் காணப்பட்ட பறவைகள் ஆறுமணிக்குருவி, காகம். முத்துலிங்கத்தின் ஊர் கொங்குவில். கொங்குவில் என்னும் ஊர் அமைந்துள்ள நாடு இலங்கை. சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் பொருந்தாத நூலை கண்டறி. சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் பொருந்தாத நூல் என்னதுன்னா பழமொழி 400. நற்றிணையில் 153வது பாடலை பாடியவர் தனிமகனார். முத்துலிங்கம் வாடகை வீட்டில் தங்கியிருந்த இடம் மௌனவினியா. முத்துலிங்கம் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்காரின் பெயர் பிரீஸ். சரியான கூற்றை கண்டறிக. முத்துலிங்கம் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்காரருக்கு தமிழ் தெரியாது. முத்துலிங்கத்துக்கு சிங்களம் தெரியாது. இருவருக்கும் தமிழ், சிங்களத்தில் புலமை உண்டு. முதல் 2ம் சரி, 3வது தவறானது. கொழும்புக்கு மெல்ல மெல்ல கலவரம் ஊர்ந்து வந்ததாக முத்துலிங்கம் குறிப்பிடும் ஆண்டு 1958 மே மாதம். மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல நடக்கும் அவலம் என்று முத்துலிங்கம் குறிப்பிடுவது தாய்மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எறிவது. வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்ப்பால் என்று பாடியவர் தனிமகனார். வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்ப்பால் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சரியான விடை நற்றிணை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் புலம்பெயர காரணமாக நற்றிணை குறிப்பிடுவது அரசரின் கொலை சீற்றத்திற்கு பயந்து. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சரியான விடை ஜி.யு. போப். 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர்கள் குடியேறிய நாடு கனடா. ஜெயபாலன் எம்மொழி கவிஞர்? சரியான விடை ஈழத்து கவிஞர். நானோ வழித்தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் என்று தன் வருத்தத்தை பதியும் கவிஞர்? சரியான விடை ஜெயபாலன். கடல்புறா என்னும் புதினத்தின் ஆசிரியர் சாண்டில்யன். 1981ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் நாள் தமிழரால் மறக்கவியலாத நிகழ்வு நூல்கள் எரிப்பு. சரியான கூற்றை கண்டறிக. ஆறுமணிக்குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஆறுமணிக்குருவியை போன்றவர்கள். இந்த 3 கூற்றும் சரியானது. ஆறுமணிக்குருவி இது கேள்விப்படும் போது எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. இதுதான் ஆறுமணிக்குருவி. 6ஆம் திணையை இயற்றியவர் முத்துலிங்கம். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. எழுத்தாளர் முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்திற்கு அருகிலுள்ள
கொங்குவில் கிராமத்தில் பிறந்தவர். பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசை பெற்றவர். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசும் பெற்றிருக்கிறார். அடுத்த டாபிக், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து முதல் கொஸ்டினை பார்க்கலாம். மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. சரியான விடை அன்னம், கிண்ணம். மொழி முதலில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை 22. மொழி முதலில் வரும் தமிழ் எழுத்துக்கள் 22. மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? சரியான விடை 24. மொழி இறுதியில் வரும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 24. தவறான இணையை தெரிவு செய்க. தவறான இணை. இதுல தவறானது வந்தாள், மகாலட்சுமி. இது வினை வினைன்னு இருக்கு. இது தவறான இணை. இந்த டாபிக்ல இருக்க கூடுதல் வினாக்கள். இன்றைய வழக்கில் வராத அக்கால வழக்கில் இடம்பெற்ற இறுதி எழுத்துக்கள் இஞ்சி, இந்து, இவ்வு. எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைவது புணர்ச்சி. இலக்கண வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல். அதே சொல்லு இலக்கிய வகையில் 4 வகைப்படும். அது இயற் சொல், திரி சொல், திசை சொல், மட சொல். தற்போது தமிழகத்தில் வழக்கில் இல்லாத இலங்கை தமிழர் பயன்படுத்தும் சொல் உங்கணம். நிலைமொழியோடு வந்து சேரும் சொல்லை டேஸ் என்று அழைப்பர்? வருமொழி என்று அழைப்பர். சொல்லில் முதலில் வரும் குற்றியலுகரத்திற்கான சான்று. சொல்லின் முதலில் வரும் குற்றியலுகரத்திற்கான சான்று நுந்தை. குற்றியலுகரம்: நெடில்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம் என குற்றியலுகரம் 6 வகைப்படும். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்திற்கு சான்று முரட்டுக்காலை. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்பது நிலைமொழியில் இறுதியில் உள்ள கு, சு, டு, து, பு, ரு ஆகிய குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன் உயிர்மெய் எழுத்து குறில் இடம்பெற்று வரும் சொல்லாகும். முரட்டு டு என்பது குற்றியலுகரம். அது பக்கத்தில் இக்கு வந்தது இல்லையா, உயிர்மெய். பின் வருவனவற்றில் எது சுட்டெழுத்து ஆகாது? ஏ. வினா எழுத்துக்களை குறிப்பிடுக. ஏ, யா. குற்றியலுகரம் டேஸ் வகைப்படும். இப்பதான் சொன்னேன். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஞனம் என்னும் சொல் தரும் பொருள் விதம். 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ். இதில் இருக்கிற முக்கியமான எக்ஸாமில் கேட்குற டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.